Hi friends, welcome back to Jayam Ideas. இன்னைக்கு நம்ம சேனலில் டாகி டைம். இந்த வீடியோவில் டாக்ஸுக்கான ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பொதுவாக அதிகபட்சமான வெயிலாலையும் வெப்பத்தாலையும் விலங்குகளுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸுக்கு வர்றதும் ரொம்பவே காமனானதாக இருக்குது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் என்ன, அது என்ன மாதிரி சிச்சுவேஷனில் வரும், ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம டாக்ஸ்கிட்ட பார்க்க முடியும், சப்போஸ் ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம உடனே டாகுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் நம்ம டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம டாக் வச்சுருக்கக்கூடிய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நிழலாகவும் கொஞ்சம் கூலிங்காக இருக்க பிளேஸாக இருக்கணும். சப்போஸ் நம்ம வச்சுருக்கக்கூடிய பிளேஸ் வந்து அதிக வெப்பமாக இருக்குது, நிழல் இருந்தாலும் நம்மளுக்கு அங்கே ஹீட் வந்து அதிகமாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களை நம்ம டாக்ஸ் வைக்கிறத கண்டிப்பாக தவிர்த்துடணும். அதே மாதிரி ஒரு சில டாக் ப்ரீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான கூலிங் தேவை. ஒரு சில டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூமில் தான் வந்து அதால் வந்து சஸ்டெயின் பண்ணவே முடியும். நம்மளோட லோக்கல் கிளைமேட்டுக்கு அதுக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டாக் வெரைட்டிக்கு அதுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து கூலிங்கான பிளேஸில் அதை வச்சு மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் நம்ம டாகுக்கு நார்மலான டெம்பரேச்சரே ஓகே அப்படின்னா அந்த டெம்பரேச்சரோடு இருக்கக்கூடிய ரூம், நார்மல் டெம்பரேச்சரோடு இருக்கக்கூடிய ரூம்லையும் நம்மளுக்கு வெக்க அதிகமாக இல்லாத அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சப்போஸ் நம்மளுக்கு அங்கே வெக்கத்தன்மை வந்து வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம டாகை பாதிக்கிறதால அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு முன்னையே அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகபட்சமாக இழைச்சிக்கிட்டே இருக்கும். அது நாக்கு கம்ப்ளீட்டாக தொங்க போட்டு கண்டினியூஸாக எப்பவும் போல் இல்லாமல், அதாவது நார்மலாக அது இல்லாமல் அதிகமாக வந்து இழைச்சிட்டே இருக்கும். ஒரு மாதிரி ரிலாக்ஸாகவே டாக் ஃபீல் பண்ணாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக் இழைக்கிறதோட அது வாயிலிருந்து எச்சியும் வந்து ஒழுகிட்டு இருக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாகுக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சிம்டம்ஸ் தான். இந்த சிம்டம்ஸை பார்த்தோன்னே நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம டாகை வந்து உடனே வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம டாக்டர் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் உடனே ஃபர்ஸ்ட் எய்டாக நம்ம டாகுக்கு பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாகுக்கு அந்த மாதிரி மூச்சு அதிகமாக இருக்கிறதையோ அது இழைச்சிட்டு அதோட எச்சி ஒழுகிறத பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து அதை அந்த பிளேஸை விட்டு வேறு ஒரு கூலிங்கான பிளேஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஹீட்னால தான் நம்ம டாகுக்கு ப்ராப்ளமே. ஸோ நம்ம அந்த ஹீட் இல்லாமல் வெக்க இல்லாமல் நல்ல காத்தோட்டமான கொஞ்சம் கூலிங்காக இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு நம்ம டாகை உடனே மாற்றணும். நம்ம இடம் மாற்றினதுக்கு அப்புறமா அதோட உச்சந்தலையிலையும், அதாவது 2 காதுக்கும் நடுவில் இருக்கும்ல அந்த உச்சந்தலை பகுதியிலையும் அதோட ப்ரைவேட் பிளேஸ், மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அதோட ப்ரைவேட் பார்ட்லையும் வந்து கண்டிப்பான முறையில் ஐஸ் க்யூப் நம்ம வைக்கணும். அதே டாகோட உடம்பு பகுதியில் ஒரு ஈரமான கிளாத்தை போட்டு அதோட உடம்பை நல்லா கூலிங் ஆக்கணும். மாதிரி டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சிம்டம்ஸ் ஸ்டார்டிங்கில் தான் அதிகமாக வந்து டாக் வந்து இளைக்கும், எச்சியெல்லாம் ஒழுகும். அதுவே கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா டாக் வந்து அப்படியே படுத்துரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மூச்சு வாங்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி கான்ஷியஸாக இல்லாத மாதிரி நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம டாக் இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொன்ன 2 மெத்தட் படியும் உடனே அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு உடனே நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வெட்டினரியனை பார்த்து கன்சல்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. சப்போஸ் நம்ம டாகுக்கு சிம்டம்ஸ் ரொம்ப ஹெவியாக இல்லை, நம்ம அந்த பிளேஸை விட்டு வேறு பிளேஸ்க்கு மாற்றி நம்ம டாகுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொஞ்சம் பண்ணோன்னே நம்ம டாக் ஓரளவு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வச்சு நம்ம டாகை வந்து கேர் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பான முறையில் அடுத்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம டாக் இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து கூலிங்காக இருக்கிறாப்புல நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கான சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோன்னே அதுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம டாக் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அது நார்மல் கண்டிஷனுக்கு திரும்பிடும். டாக் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour to 1 hour கழித்து நம்ம அதுக்கு கொஞ்சமாக அருண் வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டாக் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிரும். அதே மாதிரி டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான இன்னொரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமயத்தில் நம்ம டாகை குளிக்க வச்சதும் அதோட உடல் நல்லா காயணும் அப்படின்றதுக்காக அது வெயிலில் விட்டுருவோம்.
ஆனால் நம்ம அந்த வெயிலில் விடக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சி வெயில் நேரமாக இருக்கும், இல்லைனா பயங்கர ஹீட் இருக்கக்கூடிய டைமாக இருக்கும். நம்ம டாகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு நம்ம வெயிலில் காயறதுக்காக விட்டுருவோம். இதனாலேயே கூட டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம டாகை வந்து குளிக்க வச்சுட்டு அது வெயிலில் வந்து காட்டணும் அப்படின்னா அதுக்கு ஏர்லி மார்னிங் தான் கரெக்டான டைம். அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக் ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதோட ஹேரில் இருக்கக்கூடிய ஈரம் காயிற வர, அதாவது நம்ம டாகை குளிக்க வச்சதுமே அதை நல்லா நம்ம டவல் வச்சு துவட்டிடுவோம். அதுக்கப்புறமா அதோட ஹேரில் இருக்கக்கூடிய ஈரம் காயறதுக்காக ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம அதை வெயிலில் விட்டாலே போதும். சப்போஸ் லாங் ஹேராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ½ an hour கிட்ட நம்ம அதை வெயிலில் வச்சுருந்தாலே போதும். அதோட ஈரம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம டாகுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் ஒன்ஸ் நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது இருக்கக்கூடிய பிளேஸை வந்து கூலிங்காக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சப்போஸ் நீங்கள் உங்கள் டாக் வச்சுருக்கக்கூடிய பிளேஸ் வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு பக்கத்துலையோ இல்லை அந்த பிளேஸில் வந்து ஒரு ஓரமாகவோ நம்ம வந்து ஒரு ஈரமான சாக்கை வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா, அதாவது டாகுக்கும் அந்த சாக்கும் எந்த விதமான கான்டாக்டும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் உயரமாகவோ இல்லை ஏதாவது ஒரு கொடியை கெட்டியோ அதில் வந்து ஒரு ஈரமான சாக்கை போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம டாக் இருக்கக்கூடிய அந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃப்ரீயாக காத்தோட்டம் இருக்கிறாப்புல ஒரு வென்டிலேஷன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த காத்தோட்டத்தினால அந்த ரூமில் வந்து வெக்க குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஹீட் ஸ்ட்ரோக் நம்ம டாகுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா அதை வந்து கூலிங்கான பிளேஸில் வச்சு மெயின்டைன் பண்ணணும். இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு உங்கள் டாக் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான எல்லா ஆன்சருமே டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.